ஹலோ ஹலோ, பிடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி, என் மூஞ்சி மேல. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற. கதவை சாத்திட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி முட்டிய தூக்கி என் நெஞ்சு மேல போட்டா பாரு, என் இதயமே நின்றுச்சு. யோ, எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதே. நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதான் கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூளத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம் போடாம கொண்டு வந்து பண்ணையில விட்டுறான். சொல்லுமா. காய்ச்சல் பரவாயில்லையாப்பா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? அது இங்கதான் இருக்கு. என்னது? இல்ல, சத்யா எங்கன்னு கேட்டாங்க. ஓ, எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு. அதான் அந்த கடவுளா பார்த்து ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காரு. மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்கா? ஆய் பாத்திமா. ஏய் சார், எங்க போறே? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலைய பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்போ வரீங்க? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாயை மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பழி போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். சுதா, சாரி மறந்துட்ட. ஒரு சின்ன தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலைய பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்போ வரீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். யூடியூப் அட்மின், இது உனக்கான வீடியோ தான். நான் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் எனக்கு வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கின்றே. ஏன்? நான் டான்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன், கண்டென்ட் வீடியோ போடுறேன், ஃபுட் வீடியோ போடுறேன், காமெடி வீடியோ போடுறேன். எல்லா வீடியோ போட்டாலும் எனக்கு வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறே. ஏன் இந்த கொலவெறி உனக்கு? தெரிஞ்ச மூஞ்சிலே தெரிய வைக்கிறே. எங்களை மாதிரி புது யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் வியூவர்ஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாமல்ல? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த கலவரி? யோ, எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதே. நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதான் கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூளத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம் போடாம கொண்டு வந்து பண்ணையில விட்டுறான். ஏண்டி, நீ திங்கிற கடலை புண்ணாக்கு எதுல இருந்து வருது தெரியுமா? என்னடி முழிக்கிற? முட்டாளுக்கு கூட இதுக்கு பதில் தெரியும். அதனாலதாண்டி நான் பதில் சொல்லல. என் பெயர் குழந்தை வேலு. இல்ல சார், பக்கடா. இல்ல சார், ஒரு தடவை நாய்க்கட்டு பக்கடா புடிங்கி தின்னுட்டேன். அதுல இருந்து பக்கடான்னு பட்ட பேர் வச்சுட்டாங்க. தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலைய பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்போ வரீங்க? எனக்கு மயக்கமே, எனக்கு நடக்கமே, எனக்கு நாச்சு. வயசாயிடுச்சுடி. ஓ, அங்க என்னடி பண்ற? முட்டை போறேன்டி. பண்ணையில முட்டை போடாம பானைக்கு பக்கத்துல எதுக்குடி முட்டை போடுற? நான் பண்ணையில முட்டை போட்டா என்னடி பண்ணுவேன்?
எடுத்துட்டு வந்து பானையில வைப்பேன். அதாண்டி பானைக்கு பக்கத்துல முட்டை போடுறேன். உனக்கு வேலை மிச்சம் தானே? அவ்வளவு அக்கறையாடி என் மேல? ஆமா ஓனர் பொண்டாட்டி. வெளுத்து முட்டை போடுறவ மூஞ்ச பார்த்தா தெரியாது. வெயில தாங்காம வந்து படுத்துக்கிட்டு அக்கறை சக்கரைன்னு கதை விடுறா. சக்கரை சோழடி பொடி. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். இது கூட தெரியல. உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காஃபி அருந்துவது ஆபத்தானது. உயர் ரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு.